இல்லை, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் கணக்கெடுத்து பார்க்கல. எனக்கு அந்த மாநில தலைவரா உங்களுடைய கடைநிலையிலிருந்து உயர்நிலை நிர்வாகிகளுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரியான சூழ்நிலையை எப்படி கையாளணும் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்றும் அதே நேரத்தில் இது ஒரு இயக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் பத்திரிகையில் ஊடகங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது, பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியோ, எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய ஆட்சியோ, தேசிய தலைவருடைய ஆட்சியோ, யாருடைய ஆட்சியும் எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தேசம், இந்த நாடு என்கின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் எனக்கு முன்னாலே மூத்த தலைவர்கள், முதலமைச்சராக இருந்தவர்கள் கல்யாண சிங் அவர்கள், உமா பாரதி அவர்கள், ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய மராட்டா பாண்டியா அவர்கள், இன்னும் நிறைய பேர்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியே போய் திரும்பி இந்த இயக்கத்திற்கு வந்ததாகத்தான் வரலாறு இருக்கிறதே தவிர, இந்த இயக்கத்திலிருந்து போய் யாரும் செயல்பட்டு அவர்கள் இருந்ததாக எங்களுக்கு இதுவரையிலும் தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், யாரும் எதையும் நம்பி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. இயக்கத்தில் இருப்பவர்கள் இது பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களாக நிச்சயமாக இருக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்கள் மட்டுமே இங்கு இருக்க முடியும். வேறு எந்த ஜாதி அமைப்புகளிலோ வேறு எந்த அமைப்புகளிலோ இருக்க முடியாது. ஆகவே யாரும் இதை நம்பி போக வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலும் எந்த விதமான பின்னடைவிலும் கிடையாது. இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டு பேசியது போல, பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. இன்னைக்கு மிகப்பெரிய தலைவர்களுடைய வரிசையிலே முதல் வரிசையில் இருப்பவர் மோடி அவர்கள். பாரத மோடி அவருடைய வழியிலே தான் இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் இந்திய பாரதிய ஜனதா கட்சியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இல்ல நீங்க ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்த பிறகு எப்படி ஆட்சி இருக்க முடியும்? ஒரு கட்சியில் இருந்து கொண்டு ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டு பிறகு அவர்கள் போன பிறகு ஆசீர்வாதம் எப்படி இருக்க முடியும்? இல்லை, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் கணக்கெடுத்து பார்க்கல. எனக்கு அந்த மாநில தலைவரா உங்களுடைய கடைநிலையிலிருந்து உயர்நிலை நிர்வாகிகளுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரியான சூழ்நிலையை எப்படி கையாளணும் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது எங்களுடைய கடைநிலை கிளை தலைவர் முதல் மாநில நிர்வாகிகள் வரையில் நான் வேண்டுகோள் வைப்பது, யாரும் எதையும் நம்பி ஏமாந்து இது இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலும் இருந்து கொள்ளலாம், இந்த இயக்கத்திலும் இருந்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் யாருக்கும் வேண்டாம். அதை தவிர்த்து நம்முடைய கொள்கையின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியில் மட்டுமே உறுப்பினராக இருந்து செயல்பட முடியும் என்பதை என்னுடைய அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய கிளை கழகத்துடைய பொறுப்பாளருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். அதாவது அவங்க மீதும் நடவடிக்கை எடுக்கப்படலாம். இல்ல அவங்க மற்றவங்க அந்த மூவ்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ணாங்க, அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காங்க, போய் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். அதாவது ஒரு கட்சியில் இருக்கும்போது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா கட்சியிலிருந்து போன பிறகு அவங்க மீது நடவடிக்கை நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு முடியாது. அதை பத்தி எப்படி பாக்குறேன்னா, பாரத நரேந்திர மோடி அவருடைய மேடையாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு அமித்ஷா அவருடைய மேடையாக இருந்தாலும் சரி, எல்லா மேடைகளிலும் அவருடைய அருகிலே இருந்து எல்லா நிகழ்ச்சியிலும் நடத்தியவர் மதிப்புக்குரிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். கடந்த பொதுத் தேர்தலில் கூட விமானம் மூலமாக, ஹெலிகாப்டர் மூலமாக 100 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணியது மதிப்புக்குரிய முன்னாள் மாநில தலைவர் அவர்கள். ஆகவே அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு இருந்தால் அன்றைக்கே சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது சொல்வது என்பது அது சரியாக இருக்காது. அது மட்டுமல்ல, இன்னொரு கருத்து உங்களுக்கு தெளிவுபடுத்த வரும்போது, ஏற்கனவே எங்களுடைய செய்தி தொடர்பாளர் திருப்பதி நாராயணன் அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் கொடுத்து விட்டார். அதிலே சொல்லப்படுவது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஒரு
2% வாக்கு தான் வாங்கியிருக்கு அப்படி ஒரு தவறான கருத்து இருந்தது. உங்களெல்லாம் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். 11% ஓட்டு 2024ஆம் ஆண்டு வாங்கப்பட்டது. அது எப்படின்னா 23 பாராளுமன்ற தொகுதிகளில் 138 சட்டமன்ற தொகுதிகளில் வாங்கிய ஓட்டு விகிதம் 11%. ஆனால் இன்றைக்கு வெறும் 27 இடத்தில் இருந்துதான் இன்றைக்கு சராசரி 53,000 வாக்குகளும் 22% வருகிறது. இன்றைக்கு அதை கணக்கு பார்த்தால் 22% வருகிறது. ஆகவே இதுவரையிலும் நடந்த எல்லா தேர்தலை காட்டிலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் குறைந்த இடங்களில் போட்டியிட்டு அதிக சதவீத மதிப்பெண்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதை தயவு செய்து எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற கட்சிகளுக்கோ மற்ற இயக்கங்களுக்கோ போய் தங்களை இணைத்துக் கொள்வதற்கு மீது நடவடிக்கை இல்ல, அவர்கள் கட்சி விட்டு போன பிறகு எப்படி நடவடிக்கை எடுக்க பண்ணாத இப்போ கட்சியில் இருக்கிறவங்க மற்ற கட்சிகளுக்கோ மற்ற இதுக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அதாவது நிச்சயமாக இங்கிருந்து ஒரு சில பேர் போயிருக்கிறார்கள். உங்கள் மூலமாக நான் வேண்டுவது, தெரிந்தோ தெரியாமலோ போயிருக்கலாம், அவர்கள் மீண்டும் இந்த கட்சியில் வந்து இணைய வேண்டும். அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க மாட்டோம், எப்பொழுதும் எடுக்க மாட்டோம். கட்சியில் மட்டும்தான் இருக்க முடியும். இன்னும் கூட பாஜக இருக்கக்கூடிய நபர்கள் அண்ணாமலையுடைய புதிதாக இருக்கக்கூடிய கட்சியினர் இணைவதற்கு அதிகப்படியான இணைவதற்கு வாய்ப்பு சொல்லப்படுது. உங்களுடைய கருத்து? நான் சொல்ல எதுவும் தவறான வழிகாட்டு என்பது யாரும் போக வேண்டாம். போனவர்கள் வர விருப்பமில்லை என்று சொன்னால் ஒரு இடத்தில் மட்டும்தான் உறுதியாக கட்சியில் மட்டும்தான் இருக்க முடியும், இயக்கத்தில் இருக்க முடியும். இந்த கட்சி பலமாக தான் இருக்கிறது. கட்சி பலவீனமாகவே இல்லையே. யார் சொன்னா உங்களுக்கு கட்சி பலவீனமா இருக்குன்னு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்துகிட்டே இருக்காங்க. தமிழகத்தில் இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதிமுகவில் இருந்து பல பேர் வந்து மாற்று கட்சிகளுக்கு போய் சேர்றாங்க. இப்போ இன்னைக்கு நேற்று ஈவினிங்ல இருந்து பாஜகவில் இருந்து பல கட்சிகளுக்கு போய் இல்ல மற்ற குறிப்பாக அண்ணாமலை ஆரம்பித்திருக்கிற அந்த இயக்கத்துக்கு போய் சேர்றாங்க. அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இந்த விளைவை எப்படி பாக்குறீங்க? அதிமுக நடக்கிற விஷயத்தை பற்றி நான் பேச முடியாது. அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் போனவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. போனவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல எப்பொழுதும் வரலாம். ஏன்னா வந்து தெரியாம தான் போயிருக்காங்க நிறைய பேர். நான் தமிழ்ல தான் பேசினேன் உங்கள்கிட்ட. அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இருக்க முடியும். இங்கேயும் செயல்படலாம், அங்கேயும் செயல்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த பிரஸ் மீட்டை உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு முதல்ல நான் சொல்லியிருக்கேன். அதாவது திருப்பி வரும்போது அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம். கட்சி விட்டு விலகி போனவர் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கணும்?